கடந்த 2, 3 வருடங்களாகவே நடிகர் அஜித்குமார் அவர்கள் அதிகமாக சோசியல் மீடியாக்கள்ல காணப்படுற ஒரு நட்சத்திரமாக மாறிட்டாரு. சினிமா படங்கள் மட்டுமே நடித்து வந்த ஏகே அவர்கள் தற்போது மீண்டுமே அவருடைய கார், பைக் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. தற்போது வரைக்குமே இவர் கார் பந்தயங்கள்ல தான் ஈடுபட்டுட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல பல கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்று உலக அளவுல இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லி பலருமே இவரை புகழ்ந்து தள்ளியும் இருந்தாங்க. மேலும் ஒரு சில விளம்பர படங்கள்லுமே நடிச்சாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல எவ்வளவு உத்வேகத்துடன் இருந்தாரோ அதே ஃபார்முக்கு தற்போதுமே திரும்பியிருக்காரு. ஸோ இவர் மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தை சேர்ந்த பலருமே ஸ்போர்ட்ஸ்ல அதீத ஆர்வம் கொண்டிருக்காங்க. அவருடைய மகனான ஆத்விக் அவர்கள் ஃபுட்பால்ல இருக்காரு. அவருடைய மனைவி பேட்மிண்டன்ல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஷாலினி அவர்கள் மீண்டுமே பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்களா? ஸோ இந்த தகவல் தற்போது வைரலாகிட்டு இருக்கு. ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்துல நடிகை ஷாலினி அவர்கள் முன்னாள் தமிழக முதலமைச்சரான எம்.கே. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள், பல சர்ச்சைகள் சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்தது. ஸோ அத்தனைக்குமே பதில் கொடுக்கும் விதமாக ஷாலினி தரப்புல இருந்து இந்த சந்திப்பு அரசியல் ரீதியானதில்ல, ஒரு மரியாதை நிமித்தமாக நடந்த சந்திப்பு அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகையால அத்தனை பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி கொடுக்கும் விதமாக ஷாலினி அவர்கள் இப்படி பேசியிருப்பது ஏகே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.